அடியேன் நமஸ்காரம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இன்னைக்கு பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில ஒரு உயர்ந்த விஷயத்த சொல்றார். அதை நம்ம கேட்டோம்னாக்க அவன் எப்பேற்பட்ட கருணை உள்ளவன், அவனை நம்ம ஏன் அண்டாத இவ்வளோ நாள் இருக்கோம், நம்ம அவனை எப்படியாவது அடையறதுக்கு ஒரு வழி பார்க்கணும். அந்த அவனை அடையறதுக்கு வழி பார்க்கறத கீழே ராமானுஜ நூற்றாண்டில அமுதனார் சொல்றார். இது ரெண்டுத்தையும் இன்னைக்கு அனுபவிக்கலாம். அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பக்தி வர வர, பக்திங்கிறத விட நினைவு வந்தாலே போறோம். முதல்ல அவன் பேரை கேட்டா ஒரு கை கூப்பணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்தா கூட போறோம் நம்மளுக்கு. அது நம்மள நல்ல வழியில கொண்டு போய் விட்டுடும். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அன்பு அதில் அடியார்த்தம் ஆர்வத்தால் கூறிய சொல்களை குற்றமாக கொள்ளேல் நீ அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்பு அதால் அன்பால ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் இல்லையா, உந்தனோடு உறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பு அதால் உந்தன்னை சிறுபேர் அடைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி நாச்சியார் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறா இல்லையா. அந்த மாதிரி சிறு பேர் அழைத்தனவும்னு சொன்னா, நாராயணன்கிற நாமெல்லாம் சிறு பேர், இதுதான் பெரிய பேர். எது பெரிய பேர்? கோவிந்தா நாமந்தான் பெரிய பேர் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஆர்வத்தால ஒரு சில வார்த்தைகளுக்கு வேற பொருள் தெரியிறாப்புல அடியன் எப்பவுமே கொஞ்சம் அதுக்குதான் பிரிச்சு இது பண்ணுவேன். ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து சொல்ற செய்யும் அர்த்தம் மாறி போயிடும். அந்த மாதிரிதான் இப்ப சஹஸ்ரநாமத்துல அமர பிரபு, மர பிரபு. அமர பிரபுனா அமரர்களுக்கு பிரபு, மரப்பிரபுனா அரச மரத்துக்கு பிரபு. இது ரெண்டு விதத்துலயும் சொல்லலாம்னு சொல்லி ஒரு கதை உண்டு. அடியேன் அதுக்கெல்லாம் போகல இப்போ. அந்த மாதிரி அந்த குற்றமாக கொள்ளேன், அன்பு அதால ஆர்வத்தால கூறின அந்த சொற்களை குற்றமாக நீ கொள்ளக்கூடாது. ஏன்னா தேறி நம்ம படிச்சதெல்லாம் கைமண் கூட கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. படிக்கிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு நிறைய இருக்கு. தேறி எல்லாத்தையும் தேறி ஓரளவுக்காவது பெரியவாள்லாம் நிறைய தேறி இருக்கா. அவள்லாம் பெரியாள்லாம் சொன்னதுக்கு அடைவதற்கு அன்றே. அந்த மாதிரி பெரியவா சொன்ன வழியில அவனுடைய திருவடி அடையறதுக்கு அன்றே, அன்னைக்கே ஈரைந்து முடியான் 10 தலை ராவணன் படைத்த முரண் என்று. முரண்னா வைரம். ஏன் இந்த இடத்துல முரண்னு சொல்றாரு, ஏன் இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, வைரத்தால் தான் அறுக்க முடியும்னுவா. வைரம் அவ்வளவு கெட்டி, வைரம் பாஞ்ச மரம் அப்படின்னுவா. அவ்வளவு ஸ்ட்ராங் வைரம். ராவணன் எதுல ஸ்ட்ராங்கா இருந்தான்? யாரையும் வணங்க மாட்டேங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தான். அவன் யாராலையாவது நான் அடிபட்டு நான் கீழே விழுந்து இறந்தாலும் குப்புற விழுந்து இறக்க மாட்டேன், மல்லாக்க தான் விழுவான். அந்த விழுந்து குப்புற விழுறதுல கூட யாரையும் சேவிக்க மாட்டேன். அப்படி வைரம் பாஞ்ச கெட்ட குணம் உள்ளவன் அவன். அப்பேற்பட்ட ராவண அடையறதுக்கு வழிவகுத்தான். பகவானுடைய அடையறதுக்கு வழிவகுத்தான். ஆச்சரியமா இருக்கு இல்லையா நம்மளுக்கு.
அது என்ன சொல்றா அப்படின்னா, அவன் பண்ணினா அவன பிராதிகுல்யம், அவன் பண்ணின அந்த தப்புகள் எது பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணினாலே அந்த பிராதிகுல்யம். அந்த கிரமத்துல அடுத்த ஜென்மம் சிசுபாலனா வந்தான். கிருதயுகத்துல இரண்யன் ஒரு சின்ன உதாரணம் சொன்னாதான் உங்களுக்கு இதனுடைய தாத்பரியம் புரியும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு இது தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இந்த இடத்துல அதை சொன்னாதான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்றேன். இது தேவைப்படுறது அதனால சொல்றேன். சனகாதி முனிவர்கள்லாம் பெருமாளை சேவிக்கணும்னு போறா வைகுண்டத்துக்கு. அந்த இடத்துல ஜெய விஜயர்கள் காவல்காரா வாசல்ல இருக்கா. அவ உள்ள அனுப்ப மாட்டேங்கிறா. நாங்க இவ்வளவு பெரியவா வந்திருக்கோம், எங்களை நீ தடுத்து நிறுத்துறியேன்னா பகவானுடைய உத்தரவு இல்லாத நாங்க போய் கேட்டுன்னு வரோம், அப்புறம் நீங்க போங்கன்னா அவளுக்கு அதான் எப்பேற்பட்டவாளுக்கும் நம்ம எல்லாருக்குமே அந்த ராட்சச குணம் தாமச குணம் அந்த மாதிரி அப்பேற்பட்ட வசத்தியான வாளுக்கும் அந்த ராஜச குணம் சபிச்சுடுறா. நீங்க 2 பேரும் பூலோகத்துல போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறா. சபிச்சுட்டப்போ அவ தகச்சு போய் நிக்கிறா. எல்லாமே பகவானுடைய திருவிளையாடல் தானே. அவன் அவதாரம் பண்ணணும், இவாளெல்லாம் ராட்சசாலா பிறக்கணும், அவன் தான் அவதாரம் பண்ணணும், இவாளெல்லாம் அழிக்கணும், எல்லாம் அவன் போட்ட கணக்கு தானே. பகவான் வரான், சனகாதி முதியவர்களை கோச்சுக்கிறான். இவ்வளோ ஒரு முனிவர் தன்மை இருந்துட்டு உங்களுக்கு அந்த சாபம் கொடுக்குற நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ க்ஷமாபணம் பண்ணிக்கிறா பகவான் கிட்டேயும் அவா கிட்டேயும். அப்ப இந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு சொன்னா, அப்போ பகவான் அவளுக்கு 2 சான்ஸ் கொடுக்குறான். கொடுமையான ராட்சச குணம் உடைய, கொடுமையான கெட்ட குணங்கள் நிறைய உடைய அசுரர்களா 3 பிறவி பிறந்து என்னால கொல்லப்பட்டு என்கிட்ட அடைஞ்சிடுறீங்களா, இல்ல 1000 பிறவி அடுத்து நல்ல குணத்தோட பிறந்து அப்புறம் வரங்களான்னு சொல்லி பகவான் கேட்கிறான். அவ சொல்றா, ரொம்ப நாளைக்கு உன்னை விட்டுட்டு எங்களால இருக்க முடியாது கண்ணா, எங்களுக்கு 3 பிறவியே கொடுத்துரு. ராட்சச பிறவியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 3 பிறவியிலேயே நாங்க சீக்கிரம் உன்னை அடைஞ்சிரோம்னு கேட்கிறான். அப்படியே ஆகட்டும் கண்ணன் சொல்றான். கிருதயுகத்துல இரண்யாக்ஷன் ஹிரண்ய குசுபா பறக்கிறா, பகவானால கொல்லப்படுறா. அடுத்தது ராவணன் கும்பகர்ணனா பறக்கிறா, பகவானால கொல்லப்படுறா துவாரக யுகத்துல. அப்புறம் சரி திரேதா யுகத்துல ராவணன் கும்பகர்ணனா பிறந்து இது பண்றா. துவாரக யுகத்துல சிசுபாலன் தந்தவர்தனன் அப்படின்னு 2 அசுரர்களா பிறந்து பகவானால கொல்லப்படுறா. இது சிசுபாலனுக்கு ஒன்னை அடைவதற்கு, சிசுபாலன் பெருமாளை அடையறதுக்கு இது அனுகூல்யம் ஆயிடுத்து. உன்னுடைய பிராதிகுல்யம், ராவணன் பண்ண அந்த பிராதிகுல்யம் தப்பான வழியா இருந்தாலும் அது சிசுபாலனுக்கு அடுத்த பிறவியில் ராவணன் எடுத்த அடுத்த பிறவி சிசுபாலன், அது பிராதிகுல்யம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்ற. அதனால தேரி அப்படிங்கிறா, நம்மளால ரொம்ப அறிவு நிறைய நம்மளால படிக்க முடியாட்டாலும் கூட தேரி அவனை மனசால நினைச்சா போறோம், அவனுக்கு ஒரு புஷ்பம் போட்டா போறோம், ஒரு துளி தண்ணீர் கொடுத்தா போறோம் அப்படின்னு மனசு தேத்திண்டு சிசுபாலன் கண்ணனுடைய சொந்த அத்தை பையன். சிசுபாலன் அத்தைக்கு குழந்தை பிறந்தப்போ சிசுபாலனை பார்க்கறதுக்கு கண்ணன் போறான். அசரீரி ஒலிக்கிறது, இப்ப இருக்கானே இவனாலதான் இவனுக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தேவகிக்கு 8வது குழந்தையால முடிவுன்னு சொல்லி கம்சனுக்கு அசரீரி வந்ததோ அந்த மாதிரிதான். அப்போ அவ அத்தை அழறா, என் குழந்தைய காப்பாத்தி கொடுன்னு சொல்லிட்டு. அத்தை அவன் எவ்வளவு வேணா பண்ணட்டும், ஒரே ஒரு மட்டும் சத்தியம் கொடுக்குறவனுக்கு, அவன் என்னை தொடர்ந்து 100 தரம் தூஷித்தான்னா அப்பதான் அவனை கொல்லுவேன். சாதாரணமா அவன் என்ன தூஷித்தானா அவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அத்தைக்கு வாக்கு கொடுக்குறார். அசுமதை யாகம் பண்றா பாண்டவர்கள்னா.
அந்த யாகத்தினுடைய ஹவுஸை வந்து கண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொன்னப்போ சிசுபாலன் ஆட்சேபிக்கிறான். எப்படி பூதனை கண்ணனுக்குன்னு அந்த விஷத்தை கொண்டு வந்தாலோ அந்த மாதிரி சிசுபாலனும் அந்த சங்கு சக்கரம் ஏந்தின அந்த கண்ணனை பார்த்து நேர பார்த்துட்டு கண்ணா 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 கண்ணான்னு கூப்பிட்டு 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 திட்டம். திட்டத கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டம். அதனால அவனுக்கு அந்த அந்திம ஸ்ருமிதி கடைசி காலத்துல நம்ம பிராணம் பொறிச்சை நம்ம என்ன நினைச்சுட்டு பிராணம் விடுறோமோ அதுவாதான் அடுத்த பிறவி வருவா. இதுக்கெல்லாம கிழக்கதை நிறைய இருக்கு. ஆனா நாடி இல்லை நம்மளுக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் வரிசையும் தெரிவிக்கிறேன். அந்த அந்திம ஸ்ருதி கடைசியில அந்த நினைச்சுட்டு போறது 100 தரம் திட்டிடுறான். அப்போ கண்ணன் சக்கரத்தாழ்வார ஏவி கொலை பண்றான். அந்த கொலை பண்ற செய்ய கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிராணனை விட்டதுனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு சொல்லி பெரியவாளும் சொல்லுவான். அந்த மாதிரி அவனுடைய பிராதிகூலம் அவன் ராவணன் பண்ண அத்தனை தப்பும் இதுல எப்படி வந்தது? சிசுபாலன் பிறவியில அனுகூல்யம் ஆயிடுத்து. அவனுடைய அந்திம ஸ்ருதி இல்லாத அளவுக்கு பண்ணிடுத்து அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட பாசுரத்தை பொய்கை ஆழ்வார் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். பகவான் கிட்ட சொல்ற சொல் வந்து நல்ல சொற்களை சொல்லணும்னு அடியன் நேத்திக்கே விண்ணப்பிச்சேன். இதையே வந்து அமுதனார் வேறொரு விதமா சொல்றார். எப்படின்னா, தலை அதில் சங்கம் செடும் செய்தலை அதில் செய்தலைங்கிறது ஸ்ரீரங்கத்துல அந்த தண்ணி ஓடுற இடம். அதுல செய்தலை சூழ்ந்து ஸ்ரீரங்கத்துல சூழ்ந்து தண்ணி ஓடுறது. அதுல இதுக்கெல்லாம் உள்ளர்த்தம் வேற. அடியன் இதுல இருக்கிற அர்த்தத்தை மட்டும் அப்படியே விண்ணப்பிக்கிறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறச்சேயும் உங்களுக்கு அந்த உள்ளர்த்தங்களை சொல்றேன். அந்த தண்ணியில என்ன பண்றது? சங்குகள், கடல்லேருந்து வர சங்கு இருக்கு இல்லையா, அது அந்த நதியிலையும் ஓடி வந்து வயல்ல வந்து விழுறது. அந்த சங்குலேருந்து என்ன விழுறதுன்னா முத்துலாம் நிறைய விழுது. முத்து ஈனும். செய்தலை அதில் சங்கம் செடும் முத்து அதனை ஈனும் திருவரங்கர் கைத்தளம் அதில் ஆழியும் சங்கமும் ஏந்தி. ரங்கநாதன் எப்படி இருக்கான்? கையில ஆழியும் சங்கம் ஏந்தி ஜொலிக்கிறான் அப்படியே இல்லையா? அவனை என் கண் முகப்பில் என் கண்ணுக்கு முன்னால இருக்கான். ரங்கனா பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னாக்க எம்பெருமானரையும் சாட்சியா கொண்டு அவரையும் வச்சுண்டு நான் ரங்கனை அனுபவிக்கிறேன். மொய் தலம் அதில் மொய் தலம் அப்படிங்கிற அந்த மொய் தலம்ன்றது மெய்யான இடம். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம். மொய் தலம் அதில் நிக்கிறேன், மெய்யா நிக்கிறேன். அப்போ உன்னை விடேன் என்று இருக்கிறோம். பகவானை பார்த்து நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு இருந்தாலும், உறுதி கொண்டு இருந்தாலும், ராமானுஜா நின் புகழே ஏய்ந்த பெருங்கீர்த்தி, உன்னுடைய புகழ் எழுந்த பெருங்கீர்த்தி என்ன பண்றது? உன்னுடைய மங்கள குணங்கள் வந்து என்னை முற்றும் நின்று மொய்த்து அழைக்கும். முற்றும் என்ன என் பக்கத்துல நின்று மொய்த்து அழைக்கும். அந்த மாதிரி மொய்த்து அழைக்கிறதுனா சூழ்ந்துண்டு என்ன வேற எந்த சிந்தனைக்கும் போக விடாத அழைக்கிறது. வேற எதுலயும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என்னை முழுமையா ஆக்கிரமிச்சு கொள்ளுது. அப்போ என் மனசுல தோன்றுது, தேவு மற்றும் அறியேன், வேற தெய்வமே இல்லை. யாரு எனக்கு தெய்வம்? ராமானுஜா, நீதான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியன் கிட்ட பகவான் கிட்ட போன மனசு, ஆச்சாரியன் இல்லாத நம்மளால பகவான் கிட்ட போக முடியாதுங்கிறத தெளிஞ்சு
பகவான் கிட்ட ஆச்சாரியன் கிட்ட திரும்பிட்டுன்னு சொல்லி அமுதனார் சொல்றார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெரியவாள்லாம் தேறி சொன்ன சொல்கள், அதுலயும் நம்ம அந்த சேர்த்து சேர்த்து இருக்கிறத பெரியவா கிட்ட இருந்து கத்துக்கணும். பிரிச்சு சொல்றதுக்கு கத்துக்கணும். என்றுன்னு வர இடத்துல வென்றுன்னு வரும். நம்ம வென்றுனே சொன்னா தப்பா போகும். அந்த மாதிரி நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கு வழி இருக்கு. அது எல்லாத்தையும் அவன் குணமா கொண்டுக்கிறான். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணாத, கூடுமான வரைக்கும் ஆச்சாரியன் கிட்ட அண்டிண்டு அவா கிட்ட காலக்ஷேபம் பண்ணி அவா கிட்ட கேட்டு அர்த்த விஷயங்களை தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல அவனை கூப்பிட்டு அவனுடைய திருவழிய அடையணும். அப்போ கண்ணங்கிட்ட நம்மளும் பிரார்த்திக்கலாம், ஆச்சாரியனும் பிரார்த்திப்பார். இவாளுடைய குற்றங்கள் எல்லாம் குணமா கொண்டுக்கோ. இந்த உலகத்தை விஷயத்துல ஆழ்ந்து போகாத ஆச்சாரியர்கள் நம்மளை தடுத்து அவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றார். தினம் தினம் அவனுடைய நாமங்களை ஓதுவோம். அவன் மேல நம்மளுக்கு பக்தி வரணுங்கிறத மட்டும் நம்ம இப்ப நினைப்போம். கொஞ்ச நாள்ல அந்த பூ நன்னா பூக்கும், வாசனையா இருக்கும். அதை கொண்டு வந்து கண்ணன் சமர்ப்பிப்பில திருவடியில சமர்ப்பிப்போம். அடியன் சிறிய ஞானசன். ஏதோ ஒரு சிலர்லாம் ஒரு சில பெரியவா கிட்ட காலக்ஷேபம் பண்ணி கேட்டதுனால, ஆச்சாரியன் கிட்ட எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்து கேட்டதுனால ஒரு சில விஷயங்களை அடியன் சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு விவரிச்சிருக்கேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன்